உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 மெகா பிக்சலும் இருக்கக்கூடிய 1080 ரெசல்யூஷன்ல உங்களுக்கு அவுட்புட்டும் வந்துரும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இன்பில்டாவே இருக்கு இந்த மாடல்ல ப்ரீவியஸா சொன்ன மாதிரி. சோ பட்ஜெட்ல நீங்க இந்த கேமரா எடுத்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கேமரா பாத்தீங்கன்னா வெறும் 21,000 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கேமராக்கு நம்ம பேட்டரி கிரிப்பரோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கேமரா வாங்குறவங்களுக்கு பேட்டரி கிரிப்பரும் நம்ம சேர்ந்தே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண கேமரா. ஆனா லெட்டர்ஸ்ல கூட சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம இருக்கு பாருங்க. அவ்வளோ நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க, பக்காவா இருக்கும், புதுசா இருக்கும் மாடல். சோ இது பாத்தீங்கன்னா வெரி வெரி லைட் யூஸ்னு சொல்லலாம். ஏன்னா கெனானோட 1500D வித் பாக்ஸ் பீஸோடவே இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனா இருக்கு. இதை நான் சொல்லவே வேண்டியது இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்ததும் அந்த நீட் கண்டிஷன்ல தான். பாத்தீங்கன்னா இது வெறும் 53 போட்டோவே எடுத்திருக்காங்க. ஏன்னா கெனானோட 700D. சோ இது இனிஷியலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200D வரதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேமரா எடுத்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. சின்ன லெட்டர்ஸ் கூட எந்த வித ஸ்கிராச்சஸ் இல்லாத அளவுக்கு அவ்வளவு குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. அதுனா ஜஸ்ட் வந்து 1.5 மந்த் ஆச்சு வாங்கி. சோ அந்த அளவு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துரும், வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்துரும், மைக்ரோ இன்பில்டாவே வந்துரும், ஃபிளிப் அண்ட் டச் இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு 4K ரெசல்யூஷன்ல அவுட்புட் வரக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரெண்டுமே உங்களுக்கு 4Kல வரக்கூடிய மாடலுங்க. வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. வர்த்திட்டனை பொறுத்தவரையும் எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட், நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க வந்து இப்பதான் வந்து ஜஸ்ட் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போட்டோகிராஃபி ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா ஐடி காமிச்சா போதும் உங்களுக்கு 500 rupees பிளாட் ஆஃபர். நீங்க நம்ம கிட்ட ஒரு 3000 ரூபாய் லென்ஸ் வாங்கினாலும் சரி 500 ரூபாய் ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் 2500 ரூபாய் நீங்க வந்து அந்த லென்ஸே நீங்க வந்து பை பண்ணிட்டு போகலாம். இது போக வர்த்திட்டன்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம வந்து சொல்ல போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ண வரும்போது ஆஸ் அ பர்த் டேட்டா இருந்தது, உங்களோட பர்த்டேவா இருந்தது அன்னைக்குன்னா 1000 rupees பிளாட் ஆஃபருங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே 1000 rupees பிளாட் ஆஃபர். இதே ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா 1500. பார்த்தீங்கன்னா ஒர்த்தி டென்ற ஷாப்பு தான் வந்திருக்கோம். இது மாதிரி என்ன சின்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆருக்கான ஷாப் தாங்க. ஸோ பேசிக்காக யூடியூபர்ஸ்னா நார்மலாக வந்து யூடியூபர்ஸ்னால நிறைய பேருக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே வாங்குறதுன்னு குழப்பத்தில் இருப்பீங்க. பட் நீங்கள் கம்மி ப்ரைஸில் அஃபோர்டபுளாக செகண்ட் ஹேண்ட் பீஸே பார்த்தீங்கன்னா புதுசாக வச்சுருக்காங்க, நல்ல ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் ஏவிஎம் அவென்யூவில் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்குது. எஸ்கே மகாலுக்கு முன்னாடி இருக்க பில்டிங்கில் தான் இருக்குது, 3rd ஃப்ளோரில். ஸோ கண்டிப்பாக அவைல் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஆஃபர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். நேம் ப்ரோ? நம்மளோட நேம் பார்த்தீங்கன்னா பாலாங்க. நம்மளோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வர்த்திட்டன். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு லைட் யூஸ் ரீபப்ளிஷ் கேமராஸ் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிரான்ச்சஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூருங்க. சென்னையில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் ஏவிஎம் அவென்யூ மெயின் ரோட்ல எஸ்கே மகால் பக்கத்தில் 3rd ஃப்ளோர்லையும், அதே போல கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பீலமேட்ல எஸ்எம்எஸ் ஹோட்டல் ஆப்போசிட்ல 1st ஃப்ளோர்லையும் நம்மளோட 2 ஷோரூம்ஸ் இருக்குங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கெனான், நிக்கான், சோனி 3 பிராண்ட்லயுமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாயில இருந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸும் 3000 ரூபாயில இருந்து லென்சஸும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கேஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் வர்றது உண்டு. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதுல நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ லோயஸ்ட் பட்ஜெட் கேமராஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பையிங், செல்லிங், எக்ஸ்சேஞ்ச் 3 டைப்லயுமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு ப்ராடக்ட் பை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். அல்லது தொலைதூரத்துல இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் மூலமா ஆன்லைன்லயும் நீங்க வந்து பை பண்ணிக்கலாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ப்ரீ பேமெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது தவிர்த்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து செல்லிங் பொறுத்தவரையும் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பிங்க் பண்ணி டீடைல்ஸ் ஷேர் பண்ணா போதுங்க. 30 மினிட்ஸ்ல டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணி இன்ஸ்டன்டா பேமெண்ட்டும் நம்ம வந்து ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட பிக்கப் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருவனந்தபுரம், இது போல தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடங்களிலுமே பண்ணிட்டு இருக்கோம். கேரளால பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரம், கொச்சின் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான பிளேசஸ்லயும் நம்ம வந்து கேரளாலையும் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா வித்தின் டேல வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா வந்து பேமெண்ட்டும் பண்ணிடலாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச். உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்க வேற பிராண்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவறீங்க
அப்படின்னா டைரக்டா நம்ம விசிட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க தாராளமா. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப் டு 1 year வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 10,000 ரூபாய்க்கு கேமரா வாங்கினாலும் சரி, நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு கேமரா வாங்கினாலும் சரி, பேட்டரி, சார்ஜர், சேஃப்டி ரோப், பேக் ஃபுல் கிட்டாவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங் ப்ராடக்ட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா Canonோட 1500D வித் பாக்ஸ் பீஸோடவே இருக்குங்க. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷன்ல இருக்கு. ஜஸ்ட் சொல்ல போனா ஒரு அன்பாக்ஸ் பீஸ்னே சொல்லலாம். அவ்வளோ லைட் யூசர் கண்டிஷன்ல இருக்குது. நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 day யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் வரும், 1 month யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் வரும். ரொம்பவே லைட் யூஸ் ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட வர்றது உண்டு. அந்த வகையில வந்தது தான் இது வந்து Canonோட 1500D. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, போட்டோகிராஃபிக்கு இப்பதான் பழக போறீங்கன்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் அண்ட் வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனோடவே வரும். நீங்க இன்ஸ்டன்டா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்ஜெட்ஸ்க்கு நீங்க வந்து ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு நீட் கண்டிஷனா இருக்கு. இதை நான் சொல்லவே வேண்டியது இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்ததும் அந்த நீட் கண்டிஷன்ல தான் பாத்தீங்கன்னா இது வெறும் 53 போட்டோவே எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ நீட்டான ஒரு கண்டிஷன் தான் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன் நான். நம்மளோட ஷாப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து கிரேட் கான்செப்ட்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ என்ன கிரேட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சியலே வந்து கஸ்டமர்ஸ் உள்ள வரும்போது சில டவுட்ஸோட வருவாங்க. என்னன்னா இந்த கேமரால எத்தனை மெகா பிக்சல் இருக்கும், இதுல வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குமா, மைக் இன்பில்டா இருக்குமா, டச் வருமா, பிளிப் வருமானு சில பேசிக் டவுட்ஸோட உள்ள வருவாங்க. ஸோ அந்த டவுட்ஸை நம்ம ரெட்டிஃபை பண்ற வகையில தான் நம்ம போர்ட் கான்செப்ட் வச்சிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல்ன்றதை மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வைஃபை ப்ளூடூத் இருக்குங்களா, பிளிப் டச் இருக்குங்களா, இல்ல மைக் இன்பில்டா இருக்கிறது சிம்பிளா எஸ் ஆர் நோ ஃபார்மட்லயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் ABC அப்படின்னு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ABC அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் ஏல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 25% யூசேஜ் உள்ளது கிரேட் ஏலயும், and then 25 to 35% யூசேஜ் உள்ளது வந்து கிரேட் பிலயும், and 40+ யூஸ் பண்ண ப்ராடக்ட் கிரேட் சிலயும் நம்ம வந்து சர்டிஃபிகேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா நீங்க இன்கேஸ் ஒரு சி கிரேட் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு A கிரேட் காஸ்ட் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா ABC மூணுக்குமே 3 டிஃபரெண்ட் பிரைசஸ்ல தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இதுல அது போக பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினா என்ன மாதிரி யூஸ் ஆகுன்ற ஒரு சின்ன இன்ட்ரியுமே நம்ம வந்து இதுல சொல்லியிருப்போம். சோ நீங்க நேரடியா வந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேட்டே உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து ஈஸியா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லயே இருக்கும். சோ அடுத்து நம்ம அந்த வகையில பார்க்க போற மாடல் தான் பாத்தீங்கன்னா Canonோட 700D. ஸோ இது இனிஷியலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200D வரதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேமரா எடுத்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 மெகா பிக்சல் வரக்கூடியது. அது கூட பாத்தீங்கன்னா ஃபிளிப் அண்ட் டச்சும் வந்துடும். வீடியோ பண்றதுக்கு முக்கியமான விஷயம் மைக் இன்பில்டு. ஸோ அதுவும் இந்த கேமரால இருக்கிறதுனால ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இந்த கேமராவை எடுத்து நீங்க தாராளமா வந்து யூடியூபுக்கு நீங்க வந்து பயன்படுத்தக்கூடியது ஒரு சூப்பரான ஒரு கேமராவும் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080 ரெசல்யூஷன்ல வரக்கூடிய ஒரு மாடலுங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வெறும் நம்ம 29,000 தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அக்கேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒரு 27,000, 31 அந்த ரேஞ்சுக்குமே நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. சோ அதுக்கு அடுத்த மாடல் அப்கிரேட் வெர்ஷன் சொல்லக்கூடியது Canonோட 750D. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 அப்கிரேட் வெர்ஷன். இதுல 24 மெகா பிக்சல் வந்துரும், ஃபிளிப் அண்ட் டச்சும் வந்துரும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இன்பில்டாவே வந்துரும். சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்துரும். ஸோ ப்ராடக்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளவு நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. சின்ன லெட்டர்ஸ் கூட எந்த இது ஸ்கிராச்சஸ் இல்லாத அளவுக்கு அவ்வளவு குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து ஃபிளாஷ் லைட் வந்து காம்போவா கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் மட்டும் நம்ம வந்து இந்த ஃபிளாஷ் லைட்டை வந்து ஃப்ரீயாவே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஆஃபர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த வகையில் நம்ம பார்க்க போற மாடல் தான் பாத்தீங்கன்னா Canonோட 200D Mark II. 200D Mark II பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப லைட் யூசர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1.5 month ஆச்சு வாங்கி. சோ அந்த அளவு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துரும், வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்துரும், மைக்ரோ இன்பில்டாவே வந்துரும், ஃபிளிப் அண்ட் டச் இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு 4K ரெசல்யூஷன்ல அவுட்புட் வரக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரெண்டுமே உங்களுக்கு 4Kல வரக்கூடிய மாடலுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் பண்றீங்க, பிளாகிங் பண்றீங்க, யூடியூபரா இருக்கீங்க, கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். இதுல ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். 4Kன்றதுனால சூப்பரா இருக்கக்கூடிய மாடல். சோ இதுவே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாவே இருக்கு. அதுக்கு அடுத்து சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு செமி ப்ரொஃபஷனல் கேட்டகரியில சொல்லக்கூடியது D80. சோ D80 நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துரும். மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டரும் கொடுத்துருவாங்க. நீங்க ISO அபர்ச்சர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மேல மீட்டர் பார்த்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபுல் HDல வரக்கூடிய மாடல் இது. சோ மைக்ரோ இன்பில்டாவே இருக்கக்கூடியது, வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கக்கூடியது. சோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். இதுவுமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாவே இருக்குங்க. வித் பாக்ஸ் பீஸோடவே இருக்கு. நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா அப் டு
1 இயர் வாரண்டியோடவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் கேட்டகரி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பிகினர் ரேஞ்சில இருந்து ப்ரொஃபஷனல் ரேஞ்ச் வரையும் எல்லா டைப் ஆஃப் கேமராஸும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது Canonோட 6D Mark 1. இது ஃபுல் ஃப்ரேம் கேமரா உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் இருந்தாலும் ஃபுல் ஃப்ரேம்ல வரக்கூடியது. ஸோ டிஜிட்டல் மீட்டரும் மேலேயே வரக்கூடியது. வைஃபை ஆப்ஷனும் சைமல்டேனியஸா இருக்கக்கூடிய மாடல். நீங்க வந்து வெட்டிங் ஷூட் பண்றீங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். இதுக்கான மாடலும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 39,000 தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கோட அப்கிரேட் வெர்ஷனான மாடல் பாத்தீங்கன்னா 6D Mark 2. இது ஃபுல் ஃப்ரேம் கேமரா 26 மெகா பிக்சல்ல வரக்கூடியது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிப் அண்ட் டச்சும் வரக்கூடிய மாடல் இது. ஸோ ஃபுல் ஃப்ரேம் கேமரால உங்களுக்கு ஃபிளிப் அண்ட் டச்சோட வரக்கூடியதுனால உங்களுக்கு மைக்ரோ சைமல்டேனியஸா இன்பில்டாவே இருக்கக்கூடிய மாடல். ஸோ இந்த மாடலுமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாவே இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வகையில நம்ம வந்து பார்க்க போறது வந்து இப்போ ஃபியூஜி ஃபிலிம். நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி கெனான், நிக்கான், சோனி பண்ணாலும் அக்கேஷனலா ஃபியூஜி ஃபிலிம் மாடல்ஸும் 1-2 நம்ம பண்றது உண்டு. அந்த வகையில நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஃபியூஜியோட XA7. ஸோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மாடல்னு சொல்லலாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 4K மிரர்லெஸ் 4K வரக்கூடியது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபிளிப் அண்ட் டச்சும் வரக்கூடிய மாடல். மைக்கும் வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷன் இது எல்லாமே வந்து சேர்ந்தே வரக்கூடிய மாடல். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாடல்ல உங்களுக்கு 4Kனாலும் 6Kக்கு ஈக்குவலான ரெசல்யூஷன்ல வரக்கூடிய மாடல் இது. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். மாடல் பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கக்கூடியது. அதோட கிளாரிட்டி உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கக்கூடிய மாடல் தான் இது. நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 39,000 தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வகையில் நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சோனியில் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினரா இருந்து யூஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் பார்த்தீங்கன்னா சோனியோட ஆல்பா 5100. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வித் வைஃபை சப்போர்ட்டோட வரக்கூடியது. ஃபோக்கஸ் டச்சும் இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆங்கிள் உங்களுக்கு வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் செல்ஃபி மோட்ல நீங்க வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் உங்களுக்கு டாப்ல வந்துடும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வந்து பிகினரா இருந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே சூப்பர் மாடல்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 26,000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாக்ஸ் பீஸாவே இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியோட ZB1 மாடல் வித் பாக்ஸ் பீஸோடவே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வித் மிரர்லெஸோட இருக்கு. நீங்க பிளாக் பண்றீங்க, நீங்க வந்து வீலாகஸா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீலாக் பண்றதுக்கு இந்த கேமரா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கக்கூடிய மாடல் இது. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சலும் வந்துடக்கூடியது மிரர்லெஸ் 4K. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நீங்க வீலாக் பண்றதுக்கும் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல்னே சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாக்ஸ் பீஸோட இருக்கு. இந்த பாக்ஸோட ஸ்டிக்கர் கூட பிரியல பாருங்க. ஜஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பீஸ்னே சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ரொம்ப நீட் கண்டிஷனா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4Kல மிரர்லெஸோட வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஆல்பாவோட 6300. ஸோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க வெட்டி ஷூட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஸ்கிரீனோட வரக்கூடிய மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஸ்கிரீனோட வரக்கூடியது 4K மிரர்லெஸ்ஸும் கூட. ஸோ மைக்ரோ இன்பில்டாவே இருக்கக்கூடியது. நீங்க வீடியோஸ் பண்றீங்க, யூடியூபரா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நம்ம கெனான், சோனி, ஃபியூஜி இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்துறோம். அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கானோட மாடல்ஸ். ஸோ நிக்கான்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிக்கான்ல உங்களுக்கு பேசிக்காவே 24 மெகா பிக்சல் எல்லா கேமராக்குமே அவங்க வந்து கொடுக்கறது உண்டு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நிக்கான்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 357 அந்த 3 சீரீஸ்ல ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது என்னங்க 357 நம்பர்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சீரிஸ்ன்றது ஒரு பிகினர் ரேஞ்சில இருந்து நீங்க பழகுறீங்க, கத்துக்கிறீங்க, இப்பதான் நீங்க வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன்ல சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தாராளமா 3 சீரிஸ் எடுத்து பயன்படுத்தலாம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காவே 24 மெகா பிக்சலோட வரக்கூடிய கேமரா எல்லாமே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா 5 சீரிஸ் வந்து மிட் ரேஞ்ச், அதாவது 3 சீரிஸ் ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம் 5 சீரிஸ். சோ அந்த மாதிரி நீங்க அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சில யூஸ் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு 5 சீரிஸ் சூட்டபிளா இருக்கும். அண்ட் தென் 7 சீரிஸ் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றதுக்கு 7 சீரிஸ்ங்க. சோ நிக்கான பொறுத்து 357 நம்ம ஈஸியா கிளாசிஃபை பண்ணியே பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம பார்க்க போற மாடல் தான் பாத்தீங்கன்னா நிக்கானோட D3200. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காவே வந்து 24 மெகா பிக்சல் இருக்கக்கூடியது, மைக்கும் இன்பில்டாவே இருக்கக்கூடியது. சோ நீங்க வந்து சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கிறீங்க, யூடியூப்ல பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 மெகா பிக்சலும் இருக்கக்கூடியது, 1080 ரெசல்யூஷன்ல உங்களுக்கு அவுட்புட்டும் வந்துடும், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இன்பில்டாவே இருக்கு இந்த மாடல்ல ப்ரீவியஸா சொன்ன மாதிரி. சோ பட்ஜெட்ல நீங்க இந்த கேமராவை எடுத்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கேமரா பாத்தீங்கன்னா வெறும் 21,000 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் சொல்லணும், நிக்கானோட D3400. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் அண்ட் அடிஷனல் ஃபீச்சரா இதுல வந்து ப்ளூடூத் கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து மொபைலுக்கோ இல்ல அதர் கேஜெட்ஸுக்கோ நீங்க ஈஸியா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சலோட வரக்கூடிய கேமரா. சோ கிளாரிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவல்ல சூப்பராகவே இருக்கக்கூடிய மாடல். சோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் அடுத்ததான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நிக்கானோட D3500.
ஸோ நிக்கானோட 3500 இது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷும் நம்ம வந்து சேர்ந்து காம்போவா இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் அண்ட் தென் வைஃபை சப்போர்ட்டோட வரக்கூடிய மாடல் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டோகிராஃபி வச்சிருக்கீங்க, நீங்க போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு நல்லா தாராளமே ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஃபிளாஷோடவே கொடுக்குறோம். ஸோ நீங்க ஒரு ஸ்டுடியோ பர்பஸ்க்குன்னா ஃபிளாஷ் ரொம்பவே முக்கியமா இருக்கும், தேவைப்படும். அதுக்கு நம்ம ஃபிளாஷோவே கொடுக்கறதுனால இந்த மாடல் நீங்க தாராளமா வந்து பை பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 28,000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இதே மாடல் உங்களுக்கு 26,000 or 32,000 அந்த ரேஞ்சிலுமே நம்ம கிட்ட வரது உண்டுங்க. ஸோ அதுக்கு அடுத்த வகையில நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 5 சீரிஸ். ஸோ 3 சீரிஸ்க்கு அப்புறம் அதோட அப்கிரேட் வெர்ஷன் ஆனது நிக்கானோட D5200. ஸோ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிப் ஸ்கிரீனோட வரக்கூடியதுங்க. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஸ்கிரீனோட வரக்கூடியது, 24 மெகா பிக்சல் அண்ட் மைக்கும் இன்பில்டாவே இருக்கக்கூடியது. ஸோ நீங்க வந்து நார்மலா யூஸ்வலா வந்து செல்ஃபியா ஒரு வீடியோ பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமராவை எடுத்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஸ்கிரீனவே இதுலேயே வந்துடும். ஸோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் அடுத்தது பாத்தீங்கன்னா D5300. ஸோ இந்த D5300 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல்ல வரக்கூடியது, மைக்கும் இன்பில்டாவே வந்துடும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல வைஃபை சப்போர்ட்டும் வரக்கூடியது. ஃபுல் ஹெச்டில உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஸோ நீங்க போட்டோஸ் பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்கன்னா நல்லாவே எலாபரேட்டா நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கக்கூடிய மாடல். இந்த ஸ்கிரீன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கேமராவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க, எந்த வித ஸ்கிராச்சஸும் இல்லாம புதுசாவே இருக்கு பாருங்க மாடல். லேட்டஸ்ட் கூட எந்த வித அழிப்பும் இல்லாம நீட்டா இருக்கு பாருங்க, அவ்வளவு பக்காவா இருக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த கண்டிஷன்ல தாங்க இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த அப்கிரேட் வெர்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்குது 5600. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க வந்து யூடியூபரா இருக்கீங்க, எடுத்து பழகம் பண்றீங்கன்னா தாராளமா இந்த கேமரா பண்ணலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது 24 மெகா பிக்சல் வைஃபை சப்போர்ட்டோட வரக்கூடியது, உங்களுக்கு ஃபிளிப்பும் வித் டச்சும் வந்து மைக்கும் இன்பில்டாவே இருக்கு. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரு கேமரால இருக்கிறதுனால நீங்க தாராளமா வந்து யூடியூப் பண்றீங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா இந்த கேமராவை எடுத்து நீங்க வந்து சூப்பரா வந்து பயன்படுத்தலாம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து வெறும் 3840 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம அந்த வகையில பார்க்க போறது 7 சீரிஸ். ஸோ 7 சீரிஸ்ல நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா நிக்கானோட D7000. ஸோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரா இருக்கீங்க, ஸ்டூடியோ பர்பஸ் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேமரா எடுத்து பயன்படுத்தலாம். இந்த கேமராக்கு நம்ம பேட்டரி கிரிப்பரோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேமரா வாங்குறவங்களுக்கு பேட்டரி கிரிப்பரோ நம்ம சேர்ந்தே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண கேமரா, ஆனா லெட்டர்ஸ்ல கூட சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம இருக்கு பாருங்க, அவ்வளோ நீட் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க, பக்காவா இருக்கும், புதுசா இருக்கும் மாடல். ஸோ இது பாத்தீங்கன்னா வெரி வெரி லைட் யூஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ண பர்சன்டேஜ் இது பாத்தீங்கன்னா வெறும் 12% தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளோ நீட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கேமராஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா லென்சஸ். ஸோ லென்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலா வந்து பாடியோட கிட் லென்ஸ் 1855 வரும். அது ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பண்றதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் லென்ஸ் சொல்லக்கூடியது, பாத்தீங்கன்னா 55 இருந்து 250 mm வரையும் ஃபோக்கஸ் ஆகக்கூடியது லென்ஸ். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, லென்ஸ் அவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க, கிளீனா இருக்கு, எந்த வித ஸ்கிராச்சஸும் இல்லாம, ஃபங்கஸ் டஸ்ட் எதுவுமே இல்லாம அவ்வளவு பக்கா கண்டிஷன்ல இருக்கக்கூடிய லென்ஸ். ஸோ இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு IS2 STM சொல்லிட்டு கெனான்ல இந்த 55-250 நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட STM-லயும் இருக்கு, IS2-லயும் இருக்கு. லென்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாயில இருந்தே இருக்குங்க. இது IS2 லென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 10,000 தான் வரும் உங்களுக்கு. ஸோ வெறும் 10,000 ரூபாயில நீங்க வந்து ஒரு ஜூமிங் லென்ஸ் நம்ம கிட்ட வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. அது போக வந்து மேஜரா வந்து லென்சஸ் எல்லாமே நம்ம பண்றது உண்டு, கேனான், நிக்கான், சோனி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது தவிர்த்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லென்சஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடியது டாமரான், சிக்மா, யோகினோ, ஸோ இந்த மாதிரி லென்சஸும் நம்ம வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது கேனானோட 7300. ப்ரீவியஸா சொன்ன மாதிரி சிக்மா லென்ஸுங்க, இது சிக்மா லென்ஸோடது வந்து கெனான் மவுண்ட்டுக்கு வரக்கூடியது 72-300. இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த லெட்டர்ஸ்ல மைல்டா இருக்கிற டாட் கூட எரேஸ் ஆகல பாருங்க, அவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க லென்ஸ், உங்களுக்கு பக்காவா இருக்கு கண்டிஷன். ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் டஸ்ட் எதுவுமே இல்லாம அவ்வளவு நீட் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா 70-300 வரையும் ஃபோக்கஸ் பண்ண லென்ஸ் வெறும் 7,500 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஜூமிங் லென்ஸ் வெறும் 7,500 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில அடுத்து நம்ம வந்து பாக்குற லென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடிய லென்ஸ். ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70-200 mm ஃபோக்கஸ் வரக்கூடியது. ப்ரொஃபஷனலா நீங்க வந்து வைல்ட் போட்டோகிராஃபரா இருக்கீங்க, நீங்க வெட்டிங் ஷூட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த லென்ஸ் எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ISல வரக்கூடியது 2.8 அப்பச்சர்ல வரக்கூடிய லென்ஸ். ஸோ இதுல போட்டோஸும் வீடியோஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும், கிளாரிட்டி சூப்பரான லென்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது நிக்கான்ல லென்சஸுமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் பீஸோட இருக்கு. இது பாத்தீங்கன்னா நிக்கானோட 55-300 லென்ஸ் ஜூமிங் வரக்கூடியது. இது நம்ம கிட்ட பாக்ஸ் பீஸாவே இருக்கு. ஸோ லென்ஸும் பாருங்க அவ்வளவு புதுசா இருக்கு லென்ஸ், ஜஸ்ட் நீங்க ஷோரூம்ல பை பண்ற அளவுக்கு கண்டிஷன் இருக்கு. நம்ம கிட்ட பல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பை பண்ண வரும்போது அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் தான், ப்ரீ-ஓன் ப்ராடக்ட் தான்ன்றது ஃபீல் இல்லாத அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு நீட் கண்டிஷன்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம கிட்டயும் இருக்கும்.
ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7300 நிக்கானோட ஜூமிங் லென்ஸ் 7300. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 11,000 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப் டு 1 year வாரண்டியோடவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட நிக்கானுக்கும் சிக்மால லென்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ நிக்கானுக்குமே வந்து 7300 சிக்மாவும் மவுண்ட் வரக்கூடிய லென்ஸ். இந்த லென்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பக்காவா நியூ கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. லென்ஸ் சின்ன ஒரு யூசேஜ் கூட கிடையாது, அவ்வளோ புது லென்ஸ் இது. அதுவும் நம்ம கிட்ட கண்டிஷன்ல இருக்கு. டேம்ரான், அது போல டேம்ரான் லென்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டேம்ரான் லென்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 7300 சிக்மாலையும் இருக்கு, டேம்ரான்லயும் இருக்கு. ஸோ நிக்கானோட மவுண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடிய நிக்கான் லென்ஸுமே நம்ம கிட்ட 50x200 mm 50x200 வரையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. யூஸ்வலா 80-55 to கிட் லென்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது 50x200. இந்த லென்ஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து 7500 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7300 லென்ஸ் சொல்லக்கூடியது இது பாத்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 7300 கெனான் மவுண்டோட நிக்கான் மவுண்டோட லென்ஸ் இது உங்களுக்கு வந்து வெறும் 5000 ரூபாய் தான் வரும். அந்த லென்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55-210 ஜூமிங் வரக்கூடியது இ மவுண்ட் லென்ஸ், இதுவும் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டாக். இது பாத்தீங்கன்னா வெறும் 12000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய லென்சஸ் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வைட் லென்சஸா இருந்தாலும் சரி, பிரைம் லென்சஸா இருந்தாலும் சரி, ஜூமிங் லென்சஸா இருந்தாலும், டெலிஃபோட்டோ லென்சஸ், எல்லா வெரைட்டியான லென்சஸும் நம்ம வந்து கலெக்ஷன்ஸா வச்சுட்டு இருக்கோம். ஸோ லென்சஸும் நம்ம வந்து போஸ்ட்ல அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் இன்ஸ்டால. ஸோ அந்த டீடைல்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டால பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்குங்க. வர்த்திட்டனை பொறுத்தவரையும் எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட், நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க வந்து இப்பதான் வந்து ஜஸ்ட் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போட்டோகிராஃபி ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா ஐடி காமிச்சா போதும், உங்களுக்கு 500 rupees பிளாட் ஆஃபர். நீங்க நம்ம கிட்ட ஒரு 3000 ரூபாய் லென்ஸ் வாங்கினாலும் சரி 500 ரூபாய் ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் 2500 ரூபாய் நீங்க வந்து அந்த லென்ஸே நீங்க வந்து பை பண்ணிட்டு போகலாம். இது போக வர்த்திட்டன்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து சொல்ல போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ண வரும்போது ஆஸ் அ பர்த் டேட்டா இருந்தது, உங்களோட பர்த்டேவா இருந்தது அன்னைக்குன்னா 1000 rupees பிளாட் ஆஃபருங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே 1000 rupees பிளாட் ஆஃபர். இதே ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா 1500 அவங்களுக்கு ஆஃபர் வரும். 500 rupees ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிளஸ் அவங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா 1000 rupees ஆஃபர். ஸோ இது போல உங்களுக்கு 1500 ரூபாய் உங்களுக்கு வந்து சேவ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ. ஸோ இஎம்ஐ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இஎம்ஐ எப்படியாப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜஸ்ட் பண்ணி இந்த 3 டைப்லையும் இஎம்ஐயா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு உங்க சைட்ல இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுன்றது ஏடிஎம் கார்டு. ஸோ சில பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அது மூலமா நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மூணாவதா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பண்ணின்றது ஆன்லைன்ல இருக்கக்கூடியது. ஸோ நம்ம வெப்சைட் மூலமா நீங்க ப்ராடக்ட் பை பண்ணிட்டு ஜஸ்ட் பண்ணி மூலமா நீங்க வந்து ஈஸியா இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா நம்ம பாலா ப்ரோ வந்து ஃபுல்லா வந்து கேமராஸ் எல்லாமே காமிச்சாரு. இன்னொன்று என்ன மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீ ஒன் கேமரா வந்து தெரியல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்க்ராச்சஸ்ல டென்ட் இல்லை, அப்படியே அந்த க்ளோவை கூட அழியாமல் அப்படியே இருக்கு ஃப்ரெஷ்ஷாகவே. இது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஷாப் நேம் ஒர்த்திட்டேன்னு, அது வந்து ஒர்த்தாக தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஒரு பசங்க ஒரு யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுறாங்கன்னா அவங்களும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம சேனல் பேர்ஸ்ல நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. அதுவும் மெயினா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஆமா, இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. ஆமா, நம்ம வர்த்திட்டன் ஆபீஷியல். ஓகே, அந்த பேஜோட லிங்க் நம்ம கொடுத்துற டிஸ்கிரிப்ஷன்ல. தென் ஷோ பண்ற வீடியோல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்தே இருப்பாங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, லொகேஷன் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து விருகம்பாக்கம். விருகம்பாக்கத்துல ஏவி அவென்யூ மெயின் ரோட்ல எஸ்கே மகள் பக்கத்திலே 3rd ஃப்ளோர்ல இருக்குங்க. நமது இன்னொரு பிரான்ச் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எங்க பாத்தீங்கன்னா பீலமேட்ல எஸ்எம்எஸ் ஹோட்டல் ஆப்போசிட்ல 1st ஃப்ளோர்ல இருக்குங்க நம்மளோட 2 ஷோரூம்ஸ். சேம் ஆஃபர் தான். ஆமாங்க. அதே போல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க சென்னையில வந்து பாக்கும்போது அவங்க கேட்கற ப்ராடக்ட் இங்க இல்லன்னா நம்ம கோயம்புத்தூர் ஷாப்ல இருந்ததுன்னா கஸ்டமருக்காக அங்க இருந்து நம்ம இங்க ஷிப் பண்ணி கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவோம். அதே போல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க கேட்கறாங்கன்னா இங்க இருந்து ஷிப் பண்ணி விட்டுருவோம். சோ இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் எப்பவுமே எங்களுக்குள்ள அந்த பிரான்ச்சுக்கு இந்த பிரான்ச்சுக்கு உண்டுங்க. சோ கஸ்டமர் பொறுத்தவரை என்ன ப்ராடக்ட் கேட்கறாங்க, நம்ம பிரான்ச் 2 பிரான்ச்ல எந்த பிரான்ச்ல அவைலபிளா இருந்தாலும் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கறது உண்டு. அப்ப அவங்க வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வீடியோல போற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வீக் மட்டும் தான் இருக்கும். நீங்க வீடியோக்கு பாருங்களோ, தென் அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ்லாம் மாறும், ரேட்டும் மாறும். ஸோ நீங்க டேரக்டா ஷாப்க்கே வந்து பாத்துவாங்க. ஏன்னா வந்து கால் பண்ணி கேட்டு வந்து வேஸ்ட். டேரக்டா ஷாப்க்கே வாங்கினா பிரதர் வந்து உங்களுக்கு டெக்னீஷியனோட ஸ்பெக்கோட சொல்லுவாரு. ஸோ பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுத்துருவாரு. அது மாதிரி ஸோ டேரக்டா வந்து பார்த்துவாங்க. ஸோ மறக்காம விக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஒர்த்திட்டன் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் சரியா அப்படி டாட்டா பண்ணுவாங்க.